Hello everyone, இந்த வீடியோல வந்து நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் மேல மாக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் மேல இருக்கிற எல்லா மாடல்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க மாடல்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதுங்க, வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்களும் பண்ணுங்க. இதுல நீங்க 35+ கொஸ்டின்ஸ் பண்ணீங்கன்னா இந்த டாபிக்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சார்ஜ் வந்து v வெலாசிட்டில சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கான். அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த பார்ட்டிகல் கம்ப்ளீட்ஸ் ஒன் ஃபுல் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதுல வந்து சார்ஜ் வந்து சர்க்குலர் மோஷன்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கான். ஏன் சர்க்குலர் ரிவால்வ் ஆகுதுன்னா, ஸோ இங்க இருக்கிற ஃபீல்டு வந்து இந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க, அதனால சர்க்கிள்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். இங்க ஏன் இது சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும்னா, இந்த ஃபீல்டு வந்து இது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க, அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து FBன்னு வச்சுக்கலாம். அந்த FBனால தான் இது வந்து சர்க்கிள்ல மூவ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சர்க்குலர் மோஷன்லயும் பார்த்தோம், ஒரு ஃபோர்ஸ்னால அது சர்க்கிள்ல மூவ் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு கூப்பிட்டுக்கலாம்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட கூப்பிட்டுக்கலாம். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த சார்ஜை சர்க்கிள்ல ரிவால்வ் பண்ண வைக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. ஸோ ஒர்க் டன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ காஸ் தீட்டா அப்படின்னு போடுவோம். தீட்டா வந்து ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் நடுவில் ஆங்கிள். இப்போ சார்ஜோட வெலாசிட்டி பாருங்க, அது எப்போதுமே டான்ஜென்ஷியலா மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டன்ட்ல அது போற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எப்போதுமே டான்ஜென்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குமோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ்க்கும் வெலாசிட்டிக்கும் பாருங்க 90 டிகிரி. ஸோ ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ இது காஸ் 90 என்ன ஆகும்னா 0 ஆகுங்க. ஸோ ஒர்க் டன் வந்து 0 ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஒர்க் டன் பை சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஸோ CF எழுதுறேன், ஒர்க் டன் பை சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் is always 0. So centripetal force work பண்ணாதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும். எப்போதுமே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கனால ஒர்க் டன் 0, எப்போதுமே 0. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஒரு சார்ஜ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகுதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து y ஆக்சிஸ்ல இருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் z ஆக்சிஸ்ல இருக்கான். ஸோ இங்க ஜென்ரலா இது நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது yன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் Z வந்து அவுட் ஆஃப் தி பிளேன் இருக்கும், நெகட்டிவ் Z வந்து இன்டூ த பிளேன் இருக்கும். நான் இன்டூ போட்டிருக்கேன் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ் Z ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க, அதனால இன்டூ போட்டிருக்கேன். வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெலாசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேஸ்ல பார்ட்டிகல் வந்து பாருங்க டீவியேட் ஆகாம மூவ்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இந்த பார்ட்டிகல் என்டர் ஆச்சுன்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, ரெண்டுமே இது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். பட் ஸ்டில் இது டீவியேட் ஆகாம அப்படியே நேரா போயிட்டே இருக்குங்க. ஒரே ஒரு கேஸ்ல தான் அது பாசிபிளா இருக்கும். இதோட வெலாசிட்டி என்ன இருக்கணும்னா E/d இருக்கணுங்க. அப்பதான் இந்த சார்ஜ் வந்து டீவியேட் ஆகாம அப்படியே நேரா போயிட்டே இருக்குங்க. இங்க ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, எவ்வளவுனா 10ன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 10⁴ சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் அவங்க கேட்கறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 10⁻³ டெஸ்லான்னு வரும், செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஸ்டெடி அண்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸ்டெடினா டைம் மாறினாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறாது, அதுதான் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம்னா சேமா இருக்கும், அந்த ரீஜன் ஃபுல்லாவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமா இருக்கும். அப்புறம் பாருங்க பேரலலா இருக்கான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து, ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பேரலலா இருக்கான், இந்த மாதிரி இருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலா இருக்கான். அதுல ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல வச்சிருக்காங்களாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மூவிங் சார்ஜ் மேலதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், ரெஸ்ட்ல இருந்தா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதுங்க. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படி இல்லை, சார்ஜ் இருந்தாலே அது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ இது சின்ஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்னா QE ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி போகும்னா அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே நேரா போயிட்டே இருக்குங்க. ஸோ பார்ட்டிகல் வந்து will move in a straight line. 139 பாருங்க, ஒரு ஒயர் இருக்கான். அந்த ஒயரை ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிளா பண்றாங்களாம்.
லெட்ஸ் சே இந்த ஒயரோட லென்த் எல்லைன்னு வச்சுக்கலாம். இது வந்து சர்க்கிளா பண்றாங்களா, 1 டர்ன் பண்றாங்களா, இதுல கரண்ட் அனுப்புறாங்களா, அதனால சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருதான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லூப் இருந்துச்சுன்னா μ0I/2 இன்டூ ரேடியஸ். ரேடியஸ் வந்து இந்த காயிலோட ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஒயரை n டர்ன்ஸ் இப்படி லூப் பண்றாங்களாம். ஸோ அதே லென்த் வச்சு இப்படி n டர்ன்ஸ் பண்றாங்களாம். இப்போ அகைன் அதே கரண்ட் அனுப்புறாங்க. இப்போ சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு ரிசல்ட்டுங்க. இது ஃபார்முலா மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சிம்பிளா டிரைவ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா அதே μ0 அதே கரண்ட் தான் பை 2. ஆனா ரேடியஸ் அது இருக்காதுங்க, அது r வச்சுக்கலாம். 2 இன்டூ r இன்டூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ இதுல n டர்ன்ஸ் இருக்கு, அதனால என்னன்னு போகணும். n டர்ன்ஸ் n டைம்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இத நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆனா இங்க என்ன இருக்கோ பாருங்க, ஸ்மால் ஆர் இருக்கு, இங்க கேபிட்டல் ஆர் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இங்கேயும் கேபிட்டல் ஆர் வர மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதுக்கு நீங்க ஒரு ரிலேஷன் கொண்டு வரணுங்க, இந்த ஆருக்கும் இந்த ஸ்மால் ஆருக்கும். எப்படி அந்த ரிலேஷன் கொண்டு வரலாம்னா பாருங்க, ஒரு கண்டிஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். இதே லென்த் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒயரை பண்றாங்க. ஸோ 2πr லென்த் இருக்கும் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இதே லென்த் வச்சு என்ன பண்றாங்க, n டைம்ஸ் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஒரு சர்க்கிள்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஸோ மொத்த லென்த் என்ன இருக்கும்னா n சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ n இன்டூ 2πr அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை வச்சு நீங்க ஆருக்கும் என்னுக்கும் ரிலேஷன் கொண்டு வரலாம். பாருங்க, இங்க இதுல ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆர் பை n அப்படின்னு எழுதிக்கலாம். அதை வந்து நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். μ0I/2 இன்டூ ரேடியஸ் பை n இன்டூ n. இந்த n மேல போனா n ஸ்கொயர் μ0I/2r அப்படின்னு வரும். ஆனா μ0I/2r நமக்கு தெரியுங்க, இனிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இது வந்து n ஸ்கொயர் b அப்படின்னு வரும். செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a current carrying circular loop ன்னு சொல்றாங்க. ரேடியஸ் வந்து 3 cm at a point on the axis at a distance 4 cm is 54 மைக்ரோ டெஸ்லான்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சர்க்குலர் காயில் இருக்குங்க. ஸோ இதோட ஆக்சிஸ்னா இதுதான் ஆக்சிஸ், சென்டர்ல பாஸ் ஆகிற லைன் தான், அது பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அந்த லைனை ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பாயிண்ட் கிட்ட சென்டர்ல இருந்து ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. இதோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுல கரண்ட் போகும். கரண்ட் போறதுனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அது வந்து 54 மைக்ரோ டெஸ்லான்னு சொல்றாங்க. இப்போ சென்டர் கிட்ட என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு 6 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா μ0I ரேடியஸ் ஸ்கொயர், இந்த லூப்போட ரேடியஸ் பை 2 இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர் பிளஸ் இது வந்து லெட்ஸ் சே x ன்னு வச்சுக்கலாம், x ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இது இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 54 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல x 0 இருக்குங்க. நீங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது நீங்க ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். μ0I/2r இஸ் ஈக்குவல் டு b. ஸோ b at சென்டர், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கொடுத்த வேல்யூஸ் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இது கவனிச்சிங்கன்னா μ0I ரேடியஸ் பாருங்க 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை 2 இன்டூ ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிளஸ் டிஸ்டன்ஸ் பாருங்க சென்டர்ல இருந்து அது 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 54 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாங்க. μ0I 3 ஸ்கொயர் பை 2 இன்டூ பாருங்க 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், நீங்க 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்க 1/2 இருக்குங்க, அந்த ஸ்கொயரும் 1/2 கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு 5 கியூப் அப்படின்னு வரும். இதுதான் அவங்க 54 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து μ0I பாருங்க, இதுல இருந்து நீங்க μ0I கண்டுபிடிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. 2 இன்டூ 54 இன்டூ 5 கியூப் பை 3 ஸ்கொயர், இதுதாங்க μ0I. 2 இன்டூ ரேடியஸ் எவ்வளவு இருக்குன்னா இந்த சர்க்குலர் காயிலுக்கு 3 இருக்கும் பாருங்க. ஸோ 3 கியூப் 27ங்க. 27 2s are 54. அப்புறம் இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 கேன்சல் ஆகும். 125 இன்டூ 2 250 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ரெண்டு கரண்ட் கேரிங் வயர்ஸ் இருக்கான், அதுல கரண்ட் வந்து I1 I2 சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. they exert force on each other. ஜென்ரலா கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ரெண்டு வயர்ஸுமே அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வயர் வந்து இந்த வயரை கிட்டத்துல இருக்கும், அதே மாதிரி இந்த வயரும் இது மேல
ஃபோர்ஸ் இப்படி இருக்குங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். கரண்ட் இன் ஒன் ஆஃப் தம் இஸ் இன்க்ரீஸ்ட் டு 2 times. ஸோ ஒன் ஆஃப் தம்னா ஏதோ ஒன்று எடுத்துக்கலாங்க. லெட்ஸ் இதே I1 இதை நான் டபுள் பண்றேன், I2 டபுள் பண்றேன், இதை டபுள் பண்றேங்க. ஸோ 2I2 பண்றாங்களாம். அப்புறம் டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே கரண்ட் டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 3D-யா இன்க்ரீஸ் பண்றாங்க. இனிஷியலா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா D இருக்கும், இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 3D-யா இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ இது ரெண்டுமே ரிப்பல் பண்ணிக்கும். இப்போ இதே ஒயர் மேல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த ஒயர் வந்து என்ன பண்ணும்னா அதை இப்படி புஷ் பண்ணிடும். இதுதான் நம்ம ரிப்பல்ஷன் சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? ஸோ இப்போ இந்த செகண்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த ஃபோர்ஸ் பாருங்க, அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா μ0 I1 I2 by 2π டிஸ்டன்ஸ் வந்து D இன்டூ லென்த். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ செகண்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா F2 is equal to μ0 I1, ஆனா கரண்ட் பாருங்க 2I2 by 2π into 3D into length. எல்னா இங்க இந்த ஒயரோட லென்த் 2/3 நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா μ0 I1 I2 by 2π D into L. F2 வந்து 2/3F அப்படின்னு வரும். ஸோ இப்போ செகண்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் வந்து 2/3F அப்படின்னு வருங்க. ஆப்ஷன்ஸும் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க உடனே 2/3F போடக்கூடாது. இங்க நீங்க டைரக்ஷனும் கன்சிடர் பண்ணணும். பாருங்க, இதுக்கு முன்னாடி இது மேல டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் டைரக்ஷன் இப்படி இருக்கு. இப்போ இந்த ஃபோர்ஸ் பாருங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நீங்க நெகட்டிவா கன்சிடர் பண்ணும். இது மேக்னிடியூட் தாங்க, இது வேல்யூ தான் வந்துச்சு. டைரக்ஷனோட சேர்த்து சொன்னீங்கன்னா இதை நீங்க எஃப்னு எடுத்துக்கினா இதை -2F/3 அப்படின்னு சொல்லணும். டைரக்ஷனோட சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆதான், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் இருக்கான். எலக்ட்ரானோட டைரக்ஷன் பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி என்டர் ஆன உடனே என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு சார்ஜ், மூவிங் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போனா அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது மேல ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ இந்த எலக்ட்ரான் உள்ள என்டர் ஆன உடனே அது இப்படி மூவ் ஆகுமா இல்லாட்டி இப்படி மூவ் ஆகுமா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். y கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க. தெரியலன்னா பாருங்க, ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல தம் வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷன், 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரலா B-ல டினோட் பண்ணுவாங்க. அப்புறம் மிடில் ஃபிங்கர் வந்து வெலாசிட்டி டைரக்ஷன் ஆர் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க இன்வர்ட் இருக்கு. உங்க 4 ஃபிங்கரை உள்ள வைங்க, மிடில் ஃபிங்கரை வெலாசிட்டி டைரக்ஷன்ல வைங்க, தம் வந்து அப்வர்ட் வருங்க. இது மேல ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல், ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்டர் ஆச்சுன்னா இது மேல ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் இருக்குங்க. நெகட்டிவ் சார்ஜ் மேல எப்படி இருக்கும்னா பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அப்வர்ட் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா இந்த சார்ஜுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கனால. ஸோ இப்படிதான் நெகட்டிவ் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் சார்ஜ் மேல அப்வர்ட் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் மேல டவுன்வர்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் இங்க என்ன ஆகும்னா டவுன்வர்ட் வரும். ஸோ எலக்ட்ரானோட கோஆர்டினேட் வந்து நெகட்டிவா இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும். அப்புறம் பாருங்க ஸ்பீட் என்ன ஆகும், ஃபைனலா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்பீடுன்னு சொல்றாங்க. ஒன்னு கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாது. இங்க FB மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸா பிஹேவ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து சார்ஜை சர்க்கிள்ல மூவ் பண்ண வைக்குங்க. இப்படி சர்க்கிள்ல அந்த சார்ஜை மூவ் பண்ண வைக்கும். ஸோ சர்க்கிள்ல மூவ் பண்ற வைக்கிற சார்ஜ் ஸ்பீடை மாத்தாது, ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியாது, டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் இருக்கான், லாங்னா இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் ஒயர்னு எடுத்துக்கலாங்க, ரொம்ப லாங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு எலக்ட்ரான் வந்து பெர்பெண்டிகுலரா என்டர் ஆகுதான், ஒயருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கான். ஸோ இதுதான் ஒயர்னா மேபி இப்படி பெர்பெண்டிகுலரா என்டர் ஆகுது. எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா இந்த எலக்ட்ரான் வந்து 0.1 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஸோ எவ்வளவு ஸ்பீடுனா 5 × 10⁶ ஸ்பீடுன்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரான் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஏன் இது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இது மேல. ஏன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா இந்த ஒயர் வந்து சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இன்வர்ட் இருக்கும், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்ட் இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த சார்ஜ் இருக்கிறதுனால என்ன ஆகும், மூவிங் சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆச்சுன்னா அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எவ்வளவு ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, BQV sin θ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. Bனா இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது யார் கிரியேட் பண்றாங்க? இந்த ஒயர் தான் கிரியேட் பண்ணுது. இன்ஃபைனைட் லாங் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து μ0I/2πr ×
சார்ஜ் இன்டு ஸ்பீட் கொடுத்துட்டாங்க இன்டு சைன் தீட்டா. தீட்டா வந்து வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் ஆங்கிள்ங்க. கவனிச்சிங்கன்னா வெலாசிட்டி வந்து பாருங்க, இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம். வெலாசிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க இன்வர்ட் இருக்கு. இன்வர்ட்னா அது நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். எக்ஸ்க்கும் ஜெட்டுக்கும் நடுவில் ஆங்கிள் என்ன இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸோ அதனால விக்கும் பிக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து சைன் 90 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கொடுத்த வேல்யூஸை இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஃபோர்ஸ் கிடைக்கும். மியூ நாட் வேல்யூ பாருங்க, அது வந்து 4 பை இன்டூ 10⁻⁷ அப்படின்னு போட்டுக்கலாம். கரண்ட் வேல்யூ பாருங்க 10 பை 2 பை. டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 0.1. 0.1 நீங்க 1/10 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்டூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 இன்டூ 10⁻⁹ கூலும். நான் இதை 16 இன்டூ 10⁻20 எழுதிக்கிறேன். வெலாசிட்டி பாருங்க 5 இன்டூ 10⁻6. டென்ஸை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 10⁻⁻19 வரும். இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 160 வருங்க. இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், 1.6 இன்டூ 10⁻17 நியூட்டன். இதுல 1 மிஸ் ஆயிருக்குங்க, இது நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது 1.6 எழுதிக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரெண்டு பேரலல் வயர்ஸ் இருக்கான். அதுல கரண்ட் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆதான், சேம் கரண்ட் ஃப்ளோ ஆதான். இந்த ரெண்டு வயர்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் டின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஞாபகம் வச்சுங்க, கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வயருமே அட்ராக்ட் பண்ணிக்கும். இந்த வயர் வந்து இந்த வயரை கிட்டத்துல இருக்கும், ஃபோர்ஸ் எஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த வயர் வந்து இந்த வயரை கிட்டத்துல இருக்கும். அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், மியூ நாட் I1 I2 பை 2πr இன்டூ எல். ஸோ அவங்க ஃபோர்ஸ் பர் லென்த் கேட்கறாங்க. ஸோ ஃபோர்ஸ் பர் லென்த்னு கேட்டாங்கன்னா இந்த லென்த் இந்த சைடு அனுப்புங்க. F பை எல் இஸ் ஈக்குவல் டு பாருங்க மியூ நாட், ரெண்டு கரண்ட்மே சேம்னு சொல்றாங்க. இது ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா I² பை 2π. டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் பர் லென்த் இவ்வளவு இருக்கும், ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்புறம் ஃபோர்ஸ் பர் லென்த் வந்து இவ்வளவு இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வரும். ஒரு சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆதான். ஸோ அந்த சார்ஜை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து சர்க்கிள்ல மூவ் பண்ண வைக்கும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸா இருக்கும். டைம் பீரியட் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. இது அப்படியே சர்க்கிள் ரிவால்வ் ஆகிட்டே இருக்குங்க, அதுக்கு டைம் பீரியட் இருக்கும். ஃபார்ம்ல இருக்கு 2πm பை BQ அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருக்குங்க. செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 கான்சென்ட்ரிக் காயில்ஸ் இருக்கான். கான்சென்ட்ரிக்னா சேம் சென்டர். அந்த ரெண்டு காயில்ஸ்க்குமே ரேடியஸ் சேமா இருக்கான். ஸோ 2π சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ரைட் ஆங்கிள்ஸ்ல வச்சிருக்காங்களாம். ஒரு காயில் ஹாரிசான்டலா இருந்துச்சுன்னா இன்னொரு காயில் வெர்டிகலா இருக்கும். இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் சேம் சென்டர், இந்த காயிலுக்கும் இந்த காயிலுக்கும் ஒரே காமன் சென்டர் இருக்கும். ஒரு காயில்ல 3 ஆம்பியர் கரண்ட் போகுதான், இன்னொரு காயில்ல 4 ஆம்பியர் கரண்ட் போகுதான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் அட் தி சென்டர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு நீங்க ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த காயில்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணணும். தம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டவுன்வர்ட் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்க ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை இந்த டைரக்ஷன்ல கர்ல் பண்ணுங்க. நான் டைரக்ஷன் சொல்லியிருக்கேங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல வீடியோஸ் பண்ணிருக்கேன், அதுல பாருங்க. சர்க்குலர் காயில்னால டைரக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுல கரண்ட் இப்படி போகுது, உங்க ஃபிங்கர்ஸ் இப்படி கர்ல் பண்ணுங்க. தம் வந்து இப்படி டவுன்வர்ட் இருக்கும். ஸோ அப்படின்னா இதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் டவுன்வர்ட் இருக்குங்க. இது 1ன்னு வச்சுக்கலாம், B1 டவுன்வர்ட் இருக்கும். அதே மாதிரி இதுல பாருங்க, இதுல கரண்ட் இப்படி போகுது. ஸோ கரண்ட் டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க. தம் பாத்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் இப்படி இருக்குங்க. ஸோ இது 2ன்னு வச்சுக்கலாம், B2. ஸோ செகண்ட் காயில்னால சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் காயில்னால டைரக்ஷன் இப்படி இருக்கும். ரெண்டுமே பாருங்க பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், √D1² + B2² அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, B1 வேல்யூ என்ன இருக்கும்? ஃபார்முலா என்னங்க, மியூ நாட் I பை 2 இன்டூ ரேடியஸ். ஸோ மியூ நாட் கரண்ட் என்ன போடலாம்னா 4 ஆம்பியர்னு போடலாம் பாருங்க, பை 2 இன்டூ ரேடியஸ். ரேடியஸ் பாத்தீங்கன்னா 2π சென்டிமீட்டர். கேர்ஃபுல்லா இருங்க, ஃபைனல் ஆன்சர் வந்து வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல சொல்றாங்க. ஸோ நீங்க மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்டூ 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். மியூ நாட் வேல்யூ பாருங்க 4π இன்டூ 10⁻⁷ போட்டுக்கலாம். இன்டூ 4 பை 2 இன்டூ 2π இன்டூ 10⁻⁻2 போட்டுங்க. இது கேன்சல் பண்ணுங்க, 2s இது கேன்சல் ஆகும். இது 10⁻⁵ வருங்க. ஸோ 4 இன்டூ 10⁻⁵. அதே மாதிரி B2 வேல்யூ பாத்தீங்கன்னா மியூ நாட், அதுல போற கரண்ட் பாத்தீங்கன்னா 3 பை 2 இன்டூ 2π இன்டூ 10⁻⁻2 மீட்டர்ஸ். ஸோ மியூ நாட் பதிலா 4π இன்டூ 10⁻⁷ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்டூ 3 பை, ஸோ இது வந்து 2 இன்டூ 2π 4π இன்டூ 10⁻⁻2 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணுங்க. ஸோ 3 இன்டூ 10⁻⁵ டெஸ்லா அப்படின்னு வரும். இது ரெண்டுத்துமே இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து √4 இன்டூ 10⁻⁵ ஹோல் ஸ்கொயர் பிளஸ்
3 into 10 power minus 5 whole square. பாருங்க 10 power minus 5 whole square காமன் எடுத்துட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டோட கேன்சல் ஆயிட்டு 10 power minus 5 மட்டும்தான் இருக்கும். ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இருக்குங்க. ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் நீங்க 5 ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து 5 into 10 power minus 5 டெஸ்லா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். டெஸ்லா தான் நம்ம வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்கான். இதுல ஒரு இன்ஸ்டன்ட்ல சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகுதான், பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் ஆகுதான். அது மேல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா அகைன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குங்க இந்த சார்ஜ் மேல. ஏன், இந்த ஒயர் வந்து இந்த சைடு வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, கண்டிப்பா இது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் இருக்கு. ஸோ உங்க 4 ஃபிங்கர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். 4 ஃபிங்கரை இன்வெர்ட் வைங்க. இது வெலாசிட்டிங்க இப்படி இருக்கு. உங்க மிடில் ஃபிங்கரை இந்த சைடு வைங்க. தம் பாத்தீங்கன்னா அப்வர்ட் வரும். ஸோ தம் தான் ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ் தாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மேல ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் இருக்கு. அப்வர்டான என்ன டைரக்ஷன் பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க OY டைரக்ஷன். ஸோ என்னன்னு சொல்லிக்கலாம்னா அலாங் OY. இதுல பாருங்க 2 ஒயர்ஸ் இருக்கான். ஒண்ணுல வந்து கரண்ட் I இருக்கு, இன்னொன்னுல வந்து கரண்ட் 2I இருக்கு. எக்ஸாக்ட்லி மிட் பாயிண்ட் கிட்ட நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து Bன்னு சொல்றாங்க. ஸோ இங்க டிஸ்டன்ஸ் வந்து இது RN எடுத்துக்கலாம், இதுவும் டிஸ்டன்ஸ் RN எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல யார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னா இந்த ஒயர் கிரியேட் பண்ணும், இந்த ஒயரும் கிரியேட் பண்ணும். இந்த ஒயர் கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இன்வெர்ட் இருக்கும். ஆனா இந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் இருக்கும். டைரக்ஷன்ல நீங்க கிளியரா இருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ண முடியுங்க. ஸோ என் வீடியோஸ் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல நான் வீடியோஸ் பண்ணிருக்கேன், அது பாருங்க. அதுல நான் டைரக்ஷன் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இங்க ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்குங்க. ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் அதிகமா இருக்கும். இங்க அது அவுட்வர்ட் இருக்கு. μ0 ஃபார்ம்ல வந்து பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம்ல இன்ஃபைனைட் லாங் ஒயர்னால μ0I/2πr. ஸோ μ0 2I/2πr. அப்புறம் இது கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க, இவன் கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அதனால மைனஸ் போடுங்க. மைனஸ் μ0, இதுல போற கரண்ட் பாருங்க I/2πr. இது சப்ராக்ட் பண்ணீங்கன்னா μ0I/2πr வரும். இதுதான் Bன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்களாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது இல்லைன்னு அர்த்தங்க. அப்படின்னா ஓன்லி இந்த ஒயர் மட்டும்தான் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ செகண்ட் கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் இருக்கும், μ0I/2πr அப்படின்னு போட்டுடலாம். ஆனா μ0I/2πr வந்து நமக்கு Bன்னு தெரியும். ஸோ ஈக்குவல் டு B. செகண்ட் கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து B இருக்கும். தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, பெர்பெண்டிகுலர் என்டர் ஆச்சுன்னா அது கண்டிப்பா சர்க்குலர் ரிவால்வ் ஆகும். எதனால ரிவால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் அந்த சார்ஜஸ் சர்க்கிள்ல ரிவால்வ் பண்ண வைக்குது. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா எனர்ஜி மொமெண்டம் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஸ்பீட் மாறாதுங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். அதனால கைனடிக் எனர்ஜி, இந்த சார்ஜுக்கு ஒரே ஒரு எனர்ஜி தான் இருக்கும், அது வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஏன்னா மூவ் ஆகுது, மூவ் ஆனா ஒரே ஒரு எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. அது வந்து கான்ஸ்டன்டா இருக்குங்க. ஏன்னா இங்க ஸ்பீட் மாறாது, V வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆச்சுன்னா ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும், கைனடிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா மொமெண்டம் என்ன ஆகும் பாருங்க, மொமெண்டம் ஒரு வெக்டர், அதுக்கு டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க வெலாசிட்டி இப்படி இருக்கும், மொமெண்டமும் அதே டைரக்ஷன் தான் இருக்கும். மொமெண்டம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா m இன்டூ வெலாசிட்டி வெக்டர். ஸோ இங்க இருக்கும்போது மொமெண்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இங்க இருக்கும்போது வெலாசிட்டி இப்படி இருக்கனால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல மொமெண்டம் மாறிட்டே இருக்குங்க. டைரக்ஷன் மாறனால மொமெண்டம் மாறும் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் சிம்பிளா இப்படி சொல்லுவோம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் இருந்தாலே அந்த ஆப்ஜெக்டோட மொமெண்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் இருக்கு, மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், பட் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இன்டியூஸ்டனா அங்க கிரியேட் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எலிமெண்ட்னால. ஸோ இது நீங்க பயோட் சாவட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துப்பீங்க, DL எலிமெண்ட் எடுத்துப்போம். இந்த எலிமெண்ட்ல இருந்து ஒரு R டிஸ்டன்ஸ்ல இந்த எலிமெண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து dB அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இங்க R பார்னு எழுதிப்போம். இந்த R பார் தான் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இந்த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலிமெண்ட்னு சொல்லுவோம். அப்புறம் DL வந்து வெக்டர்னு சொல்லுவோம். இது இந்த லென்த்தை நம்ம வெக்டர் எழுதிப்போம். அது வந்து ஜெனரலா கரண்ட் டைரக்ஷன்ல இருக்கும். கரண்ட் இப்படி போறனால DL-ம் அதே டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல கரண்ட் பாருங்க இப்படி இருக்கு, DL வெக்டரும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு எடுத்துப்போம். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. dBயோட வேல்யூ தெரியுங்க, μ0/4π I dl sin theta by r square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா.
இது நீங்க வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா dv bar அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஸோ மியூ நாட் பை 4 பை ஐ இன்டூ டிஎல் கிராஸ் ஆர் பார் பை ஆர் கியூப் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல வருங்க. இது சிம்பிள் தான். நீங்க ஆர் கீழையும் மேலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா dl r sin theta அது வந்து மேக்னிடியூட் ஆஃப் கிராஸ் வெக்டர். நீங்க வெக்டர்ல எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி எழுதிக்கலாம் dl bar கிராஸ் r bar. பாருங்க கீழே ஆர் கியூப் மியூ நாட் ஐ பை 4 பை. டிபி வந்து என்னன்னு சொல்லிப்பாங்கன்னா parallel to. பாருங்க டிபியை சம் கான்ஸ்டன்ட் இன்டு இப்படி எழுத முடியுது. ஸோ அதனால டிபியும் இந்த வெக்டரும் பேரலா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ டிபி பார் வந்து parallel to dl bar கிராஸ் r bar. ஸோ உங்களால ஒரு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு இன்னொரு வெக்டர் எழுதுனீங்கன்னா அந்த ரெண்டு வெக்டர்ஸ்மே parallel அப்படின்னு சொல்லிப்போம். a bar கிராஸ் b bar வந்து perpendicular to both a bar and b bar அப்படின்னு பார்த்திருப்பீங்க. dl bar கிராஸ் r bar பாத்தீங்கன்னா கண்டிப்பா perpendicular to dl and r bar அப்படின்னு சொல்லிக்கலாங்க. இதுவும் கண்டிப்பா dlக்கும் r barக்கும் perpendicular-ஆ இருக்குங்க. ஏன்னா இது ரெண்டுமே parallel. ஸோ இது perpendicular-ஆ இருந்துச்சுன்னா dl r-க்கும் இதுவும் perpendicular-ஆ தான் இருக்கும். db வந்து perpendicular to dl and r bar ன்னு சொல்லிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வரும். ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிகல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ராதான் ஃபோர்ஸ் வந்து நான் ஜீரோவா இருக்கான். அப்படின்னா என்ன கேஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு கேஸ்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஈவன் தோ சார்ஜ் மூவ் ஆனாலும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாது. எப்போன்னு பாத்தீங்கன்னா பேரலா மூவ் ஆனா, ஸோ தீட்டா 0 டிகிரி ஆர் ஆன்டி பேரலா மூவ் ஆனாலும் இது மேல ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பிக்யூவி சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா எப்போ 0 ஆகும்னா 0 180 கேஸ்ல தான் இது 0 ஆகும். அப்பதான் இந்த கேசஸ்ல ஃபோர்ஸ் வந்து 0 ஆகும். மீது எந்த கேஸ்லயுமே வேற எந்த ஆங்கிளுக்குமே ஃபோர்ஸ் 0 ஆகாதுங்க. ஸோ அதனால ஆங்கிள் பிட்வீன் வி அண்ட் பி கேன் ஹேவ் எனி வேல்யூ அதர் தேன் 0 அண்ட் 180. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சார்ஜ் வந்து என்டர் ஆகுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. ஸோ ரேடியஸ் நமக்கு தெரியுங்க. ஃபார்ம்ல வந்து mv பை bq. இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடு வந்து டபுள் பண்றாங்களாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஹாஃப் பண்றாங்களாம். ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ செகண்ட் கேஸ்ல r2 ரேடியஸ் வச்சுக்கலாம். மாஸ் இன்டூ ஸ்பீட் வந்து 2v பண்றாங்களாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஹாஃப் பண்றாங்களாம். ஸோ b/2 ஆகுது. சார்ஜ் எதுவுமே ஆகல, அது வந்து q வச்சுக்கலாம். இந்த 1/2 மேல போனா 2 × 2 ஆகும் 4 mv பை bq அப்படின்னு வரும். ஆனா mv பை bq ஆனா நமக்கு தெரியும் அது இனிஷியல் ரேடியஸ். ஃபைனல் ரேடியஸ் பாத்தீங்கன்னா 4r அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொலினாய்டு மேல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாலினாய்டுல 200 டர்ன்ஸ் இருக்கான், கரண்ட் வந்து I கரண்ட் இருக்கான், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாலினாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா மியூ நாட் ni அப்படின்னு ஃபார்முலா போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 6.28 × 10⁻². வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. மியூ நாட் n வந்து 200 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இன்டூ கரண்ட் வந்து ஐன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்ட் கேஸ்ல டர்ன்ஸை 100 டர்ன்ஸ் பண்றாங்களா, கரண்ட் I/3 பண்றாங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ செகண்ட் கேஸ்ல b2 அப்படின்னு வச்சுக்கலாம். மியூ நாட் டர்ன்ஸ் வந்து 100 இருக்கு, கரண்ட் வந்து I/3 இருக்குங்க. ஸோ அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் வேணா டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ 6.28 × 10⁻² பை b2. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2n வரும். மியூ நாட் கேன்சல் பண்ணுங்க, ஐ கேன்சல் பண்ணுங்க. இங்க 1/3 இருக்கும், 1/3 மேல போகுங்க, இன்டூ 3n வரும். ஸோ இது 6n வருங்க. இந்த 6ஐயும் இது கேன்சல் பண்ணுங்க, 1.04 கிட்ட வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 1.04 × 10⁻². செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்ல ரிவால்வ் ஆகுதான் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ட்ராது, சர்க்குலர் ரிவால்வ் ஆகுது. ரேடியஸ் ஃபார்ம்ல நமக்கு தெரியும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எலக்ட்ரான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரிவால்வ் ஆச்சுன்னா அதோட ரேடியஸ் ஃபார்ம்ல இந்த மாதிரி இருக்குங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு mv பை bq. ரேடியஸ் வந்து 0.5 சொல்லியிருக்காங்க. 1/2 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 × 10⁻31 சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி வந்து 10⁻6 பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் வந்து 1.6 × 10⁻19. அவ்வளவுதாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 18 × 10⁻25 டிவைடட் பை இது வந்து நீங்க 16 × 10⁻20 எழுதிக்கலாம். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 10⁻5 வரும். இது அப்ராக்சிமேட்லி 1 கிட்ட வருங்க. 1 பாயிண்ட் சம்திங் வரும். கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. இதுல பாருங்க ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுதான், சர்க்கிள்ல ரிவால்வ் ஆகுதான். இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதான். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்னால ஏன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சுன்னா கரண்ட் கிரியேட் ஆகுங்க. அந்த கரண்ட்னால சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதான். சர்க்குலர் காயில்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா மியூ நாட் I/2r. I எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரான் தான் ரிவால்வ் ஆகுது. I இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரே ஒரு எலக்ட்ரான் தாங்க ரிவால்வ் ஆகுது. ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும். நீங்க இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரான் இங்க வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த எலக்ட்ரான் இங்க வரணும்னா ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஸோ நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு டைம் பீரியட்ல ஒரு எலக்ட்ரான் தான் ரிவால்வ் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒரு சார்ஜ் சர்க்குலர் ரிவால்வ் ஆச்சுன்னா அதனால கரண்ட் வந்து சார்ஜ் பை டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான். நீங்க டைம் பீரியடை இப்படி எழுதிக்கலாம், 2πr பை ஸ்பீட் v. டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஒரு டைம் பீரியட்ல டிஸ்டன்ஸ் 2πr டிராவல் ஆகும் பை ஸ்பீட்னு போட்டுக்கலாம். அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா i is equal to e by 2πr by v. அது வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். b is equal to mu naught by 2r. i பதிலா ev by 2πr. ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ப்ரொபோர்ஷனல் டுன்னு சொல்றாங்க. b is equal to mu naught ev by 4πr². இதுல mu naught e 4π அதெல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இங்க ரேடியஸ் ஸ்கொயர் வந்து ப்ரொபோர்ஷனல் டு v by மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் v by b அப்படின்னு வரும். தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு ஹாரிசான்டல் ஒயர் இருக்கான். இதுல வந்து ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுதான். அந்த ஒயர் வந்து மிட் ஏர்ல சஸ்பெண்ட் பண்றாங்களாம். ஸோ சஸ்பெண்ட்னா அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஹோல்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்க விட்டுட்டாலும் அப்படியே ஏர்ல இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சஸ்பெண்டட் இன் மிட் ஏர் பை யூனிஃபார்ம் ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்றாங்க. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஹாரிசான்டலா இருக்கான். லெட்ஸ் சே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ எனிவே அது ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கான். பாருங்க, அந்த ஒயருக்கு மாஸ் இருக்கு. மாஸ் இருந்தா கண்டிப்பா வெயிட் இருக்கும். அந்த வெயிட்னால mg ஃபோர்ஸ்னால அப்படியே கீழே விழுந்துருக்கணும். ஆனா கீழே வரல. கீழே வராம அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பா இது மேல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்பதான் இது அங்கே இருக்க முடியும். அப்வர்டு அப்ளை பண்ண மட்டும் பத்தாதுங்க, அதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா mgக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பில் இஸ் ஈக்குவல் டு mg. அவங்க பி வேல்யூ தான் கேட்கறாங்க. கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க 2. லென்த் பாத்தீங்கன்னா 1.5. மாஸ் பாருங்க 200 கிராம்ஸ். அது மாத்திக்கங்க, கேர்ஃபுல்லா இருங்க, கேஜில மாத்திக்கங்க. ஸோ 200 by 1000 kg இன்டூ ஜி வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இது கேன்சல் பண்ணுங்க. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணுங்க. இது 3/2ன்னு எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 2/3 டெஸ்லான்னு வரும். 0.66. இதுல ஒரு ஒயர் இருக்கான். அது வந்து இப்படி எல் ஷேப்ல இருக்கான். அதுல கரண்ட் வந்து இப்படி போகுது. இந்த காம்பினேஷனை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சிருக்காங்க. அது ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டா. இப்போ இது மேல ஃபோர்ஸ் என்ன இருக்கும், இந்த ஒயர் மேல ஃபோர்ஸ் என்ன இருக்கும், இந்த ஒயர் மேல ஃபோர்ஸ் என்ன இருக்கும்னு கேட்கறாங்க. கவனிங்க, நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே ஒயர் வச்சீங்கன்னா இது மேல ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும். ஃபார்முலா வந்து பில் சைன் தீட்டா. ஸோ தீட்டா வந்து பிக்கும் ஐக்கும் நடுவில் ஆங்கிள். பாருங்க, ரெண்டுமே பேரலா இருக்கனால இங்க வந்து 0 டிகிரி அப்படின்னு போடுவோம். அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீங்க ஒயர் வச்சீங்கன்னா அது மேல ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா இது சைன் 0 ஸோ அதனால ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். ஸோ இது மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது. ஆனா இந்த ஒயர் மேல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து BIL. பிக்கும் ஐக்கும் ஆங்கிள் பாருங்க 90 டிகிரி இருக்கு. ஸோ சைன் 90. இது வந்து 1 ஆகும். ஸோ பில் அப்படின்னு வரும். இங்க வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் PQன்னு எழுதிக்கங்க. இங்க PQன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் PQ மேல, அப்புறம் அண்ட் QR அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ PQ மேல ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 0 இருக்கும். QR மேல பில் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து அன்டிஃப்ளெக்டடா பாஸ் ஆகுதான் த்ரூ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் பாருங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா, ஸோ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும். லெட்ஸ் சே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்வெர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரான் வந்து என்ட்ரா தான். பாருங்க, மூணுமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும். பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் x டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் z டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா சார்ஜ் மூவ் ஆறது y டைரக்ஷன்ல இருக்கணும். அதோட வெலாசிட்டி y டைரக்ஷன்ல இருக்கணும். அப்பதான் அன்டிஃப்ளெக்டா மூவ் ஆக முடியுங்க. இப்போ சடனா எலக்ட்ரிக் ஃபீல்ட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்களாம். பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெலாசிட்டி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அது என்டர் ஆன உடனே அது அப்படியே சர்க்கிள்ல ரிவால்வ் ஆகும். வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா சார்ஜ் சர்க்கிள்ல ரிவால்வ் ஆகும். ஸோ அது வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 2 ஒயர் இருக்கா, அதோட லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ வந்து சர்க்கிளா பண்றாங்களாம், பி வந்து ஆர்க்கா பண்றாங்களாம். ஸோ ஏ வந்து சர்க்கிள்ங்க, ஒரே ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆர்ன்னு சொல்றாங்க. பியையும் ஆர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்க்னா இவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதோட ரேடியஸும் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்க்னா ஒரு தீட்டா ஆங்கிள் அந்த மாதிரி சப்டென்ட் பண்ணும். இது பி அப்படின்னு சொல்றாங்க. சென்டர்ல ரெண்டுத்துக்குமே சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க பி இருந்துச்சுன்னா இங்கேயும் பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க BA இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு பி. ஸோ BA ஃபார்முலா பாத்தீங்கன்னா அது ஃபுல் சர்க்கிள்ங்க. ஃபார்முலா வந்து மியூ நாட், அதுல போற கரண்ட் I1 பை 2 இன்டூ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு, இதனால பாத்தீங்கன்னா
தீட்டா பை 2π. இது ஆர்க்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா இருக்குங்க. தீட்டா பை 2π இன்டூ மியூ நாட், இதுல போற கரண்ட் I2, இதுல போற கரண்ட் I1 பை 2 இன்டூ அதே ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸ் சொல்றாங்க. ஸோ இங்க மியூ நாட் கேன்சல் பண்ணுங்க, 2r கேன்சல் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதாங்க. I1 பை I2 என்ன வரும்னா தீட்டா பை 2π அப்படின்னு வரும். ஆனா இங்க ப்ராப்ளம் வந்து இந்த தீட்டா பத்தி நமக்கு தெரியாதுங்க. தீட்டா எதுவுமே சொல்லல. ஒரு ரிலேஷன் இருக்குங்க, ஆர்க் லென்த். இதோட ஆர்க் லென்த் பாத்தீங்கன்னா ரேடியஸ் இன்டூ தீட்டா அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இது கண்டுபிடிக்கலாம். 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு r இன்டூ தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் நீங்க எழுதிக்கலாங்க. 40 இஸ் ஈக்குவல் டு 2πr அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா இது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr இருக்கும், அது வந்து 40 இருக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 4/3 இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் கேன்சல் ஆகும், 2π பை தீட்டா. இதை வந்து நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. ஸோ இங்க தீட்டா பை 2π இருக்கு, ரெசிப்ரோக்கல் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3/4 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கான், அதே டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டும் வச்சிருக்காங்களாம். இப்போ எலக்ட்ரானை அதே டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்களாம். ப்ரொஜெக்ட்னா த்ரோ பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலா ஒரு ஸ்பீட் கொடுத்து அப்படி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே நீங்க எலக்ட்ரான் அனுப்புனீங்கன்னா அது மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். ஓன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அது ரெஸ்ட்ல இருந்தாலும் என்ன டைரக்ஷன்ல வேணா அனுப்புங்க, அது மேல சார்ஜ் இருந்தாலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நீங்க நெகட்டிவ் சார்ஜ் வச்சீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆப்போசிட்டா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஆல்ரெடி எலக்ட்ரான் இனிஷியலா வெலாசிட்டி இருக்கு, அதனால இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு. சடனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், பின்னாடி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோங்க அதோட வெலாசிட்டி கம்மி ஆகும். எலக்ட்ரான் டிஃப்ளெக்ட் ஆகாது, அப்படியே நேரா போயிட்டே இருக்கும், ஆனா ஸ்பீடு கம்மி ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க நாட் பி டிஃப்ளெக்டட் பட் இட் ஸ்பீட் வில் டிக்ரீஸ். ஒரு எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ட்ராதான், சர்க்குலர் ரிவால்வ் ஆதான், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேஷன் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டைம் பீரியட் வந்து 2πm/bqன்னு பார்த்தோம். ஃப்ரீக்வன்சியும் கேட்கறாங்க. ஃப்ரீக்வன்சினா டைம் பீரியடுக்கு இன்வர்ஸா இருக்குங்க, 1 டைம் பீரியட். ஸோ bq/2πm அப்படின்னு வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். சி மேல ஃபோர்ஸ் கேட்கறாங்க, 3 parallel வயர்ஸ் இருக்கான். நீங்க கவனிங்க, ஏ வந்து சியை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா இது ரெண்டுத்துலயும் கரண்ட் சேம் டைரக்ஷன் இருக்கு. ஏ வந்து சியை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன எஃப்ஏன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பி வந்து சிக்கும் பிக்கும் பாருங்க, அதுலயும் கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. பியும் சியை அட்ராக்ட் பண்ணும். எஃப்ஏ என்ன இருக்கும், ஃபார்முலா எழுதிக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மியூ நாட் I1 I2 பை 2πr, ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இன்டூ லென்த். சியோட லென்த் 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மியூ நாட் வேல்யூ வந்து 4π × 10⁻⁷ போட்டுக்கோங்க. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது I1 வச்சுக்கலாம், இது I2 வச்சுக்கலாம். ஸோ 2 × 3 by 2π into distance between them. பாருங்க 5 சென்டிமீட்டர். கேர்ஃபுல்லா இருங்க, இது SI யூனிட்ல மாத்திக்கணும். ஸோ 5/100 மீட்டர் இன்டூ லென்த் வந்து 1. இது கேன்சல் பண்ணுங்க, 2s are 12/5 into 10⁻⁵ நியூட்டன். அதே மாதிரி FBயும் கண்டுபிடிங்க. FB வந்து மியூ நாட் பதிலா 4π × 10⁻⁷ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ I1 I2 பாத்தீங்கன்னா 3 4, ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஸோ 3 × 4/2π into டிஸ்டன்ஸ் பாருங்க 8 சென்டிமீட்டர், 8/100 மீட்டர் இன்டூ 1, 3 × 10⁻⁵. இது வந்து 2.4 எழுதிக்கலாங்க. 2.4 × 10⁻⁵. இங்க ஒண்ணு கவனிங்க, FB தான் அதிகமா இருக்கு. ஸோ இங்க நெட் ஃபோர்ஸ் கேட்டா பியும் எஃப்ஏயும் ஆப்போசிட்டா இருக்கு, அதனால நெட் ஃபோர்ஸ் கேட்டா சப்ராக்ட் பண்ணும். அப்புறம் சப்ராக்ஷன்லயும் எது அதிகமா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் எழுதிக்காங்க, FB - FA. ஸோ நெட் ஃபோர்ஸ் இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா. இது ரெண்டுத்தையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.6 × 10⁻⁵ நியூட்டன். பாருங்க எது அதிகமா இருக்கும், FB தான் அதிகமா இருக்கும். ஸோ அதனால டுவர்ட்ஸ் B இருக்கும், ஈக்குவல் டு 0.6 × 10⁻⁵ நியூட்டன். இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நீங்க தின் ஒயர் தான் பார்த்துருப்பீங்க, திக் ஒயரும் இருக்குங்க. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் திக்கா இருக்கும், இதுல கரண்ட் வருங்க. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி கரண்ட் வரும். ஸோ இந்த கிராஸ் செக்ஷனோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் வந்து ஏன்னு சொல்றாங்க. இது ஃபுல்லா கரண்ட் இருக்குங்க இங்க. ஸோ அதுல இருந்து கரண்ட் அப்படியே வெளியில வருது. இந்த இடத்துல a/2 டிஸ்டன்ஸ் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2a அப்புறம் வெளியில, ஏன்னா ரேடியஸ் விட அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறாங்க, அந்த ரேஷியோ கேட்கறாங்க. அவுட் சைடுக்கு ஃபார்முலா இருக்கு, மியூ நாட் I/2πr அப்படின்னு ஃபார்முலா இருக்கு அவுட் சைடுக்கு. ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் 2a வந்து
மியூ நாட் ஐ பை 2 பை இன்டூ ஆர் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், அது நீங்க 2a எழுதிக்கணும். மியூ நாட் ஐ பை 4 பை ஏ அப்படின்னு வரும். இப்போ இன்சைடுக்கும் ஃபார்முலா இருக்குங்க. இன்சைடுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மியூ நாட் ஐ ஆர், ஸோ மேலதான் ஆர் வரும், இங்க 2 பை ரேடியஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஸோ இது வந்து மியூ நாட் ஐ, ஸோ ஆர்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர், அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா a/2 கிட்ட தான் நீங்க கண்டுபிடிக்கணும், பை 2 பை இன்டூ இந்த சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர். இதுல ஒரு a கேன்சல் பண்ணுங்க. ஸோ பி இன்சைடு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 4 பை ஏ அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 கீழே அனுப்புங்க, 4 பை ஏ அப்படின்னு வரும். இது இன்சைடு. கவனிச்சிங்கன்னா a/2 கிட்டையும் மியூ நாட் ஐ பை 4 பை ஏ, 2a கிட்டையும் அதே தான் இருக்குங்க. ஸோ இது ரேஷியோ பண்ணீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும், 1:1 அப்படின்னு வரும். ஒரு புரோட்டான் வந்து இவ்வளோ எனர்ஜியில, இது மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவாங்க, மெகானா 10^6, அதுல என்ட்ராதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட், பெர்பெண்டிகுலரா என்ட்ராதான், கண்டிப்பா சர்க்கிள் ரிவால்வ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க, இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ங்க. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கேட்டா பிக்யூவி சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.5. புரோட்டானோட சார்ஜ் பாத்தீங்கன்னா 1.6 இன்டூ 10⁻⁻19 சார்ஜோட வேல்யூ குலும்ஸ். ஸோ இதை நீங்க இப்படியும் எழுதிக்கலாம், 16 இன்டூ 10⁻⁻20 எழுதிக்கலாம். ஸ்பீடு பாருங்க, இங்க ஸ்பீடு கொடுக்கல, எனர்ஜி கொடுத்துருக்காங்க. எனர்ஜி இங்க என்ன இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒரு புரோட்டான் மூவ் ஆகுதுன்னா அது கைனடிக் எனர்ஜி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது ½ mv², அதுதான் 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வேல்யூஸ் மாஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஸோ ½ இன்டூ பாருங்க புரோட்டானோட மாஸ் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை 16 இன்டூ 10⁻28 எழுதிக்கிறேன். இன்டூ v² இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ மெகானா பாருங்க 10⁻6, எலக்ட்ரான் வோல்ட்னா 1 எலக்ட்ரான் வோல்ட்க்கு ரிலேஷன் இருக்குங்க, 1.6 இன்டூ 10⁻19 ஜூல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன், அது நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும், அப்படியே 2ன்னு போடக்கூடாது. ஸோ இதை நீங்க 16 இன்டூ 10⁻20 அப்படின்னு எழுதிக்கலாம் ஜூல்ஸ். அதுதாங்க 16 கேன்சல் பண்ணுங்க. இது v² வந்து 4 இன்டூ 10⁻14 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா 2 இன்டூ 10⁻7 மீட்டர் பர் செகண்ட். அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஸ்பீட் பதிலா 2 இன்டூ 10⁻7 இன்டூ பாருங்க தீட்டா வந்து விக்கும் பிக்கும் நடுவில் ஆங்கிள், விக்கும் பிக்கும் நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ sin 90. அவ்வளோதாங்க, இதை சால்வ் பண்ணுங்க. 80 இன்டூ 10⁻13, இது 8 இன்டூ 10⁻12 நியூட்டன். 165 பாருங்க, ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கான், தின் வால்டு பைப்னா இது ஹாலோ சிலிண்டரா எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து தின் வால்டு பைப். ஸோ அதுல தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதான், இந்த தின் வால்ல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுதான். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இன்சைடு உள்ள பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0வா இருக்கும், அவுட் சைடு இருக்குங்க. அவுட் சைட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 2 பை ஆர் இந்த மாதிரி ஃபார்ம்ல வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சிலிண்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், அங்க மெட்டீரியல் இருக்கும், இங்க இருக்காது. அதனால தான் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 இருக்குங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0 அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி பைப். ஸோ 2 ஒயர்ஸ் இருக்கான், அதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுதான், ஐஏ ஐபின்னு சொல்றாங்க, ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுதான். ஸோ அட்ராக்ட் ஆகுனா கண்டிப்பா அதுல வந்து கரண்ட் சேம் டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, அதுதான் கேட்கறாங்க. கரண்ட் வந்து கண்டிப்பா சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கான், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகும் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் r from the wire அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். பி வந்து ஆருக்கு இன்வர்ஸா இருக்கு பாருங்க, பி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இதுக்கு கிராஃப் பாத்தீங்கன்னா ஆர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா பி டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க. ஆனா இது ஸ்ட்ரெயிட் லைன் வராது. நிறைய பேர் இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணுவாங்க, ஆர் இன்க்ரீஸ் பண்ணா பி டிக்ரீஸ் ஆகும்னு. இது ஸ்ட்ரெயிட் லைனுங்க, இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இல்ல. ஸோ இது இன்வெர்ஸா இருக்கு, இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராஃப் வரும். ஸோ நீங்க ஆர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனா பி கம்மியாகும், ஆனா கர்வா இருக்கும். 4th ஆப்ஷன் வரும். The path of electron in uniform electric field may be straight line இருக்கலாம், circular motion இருக்கலாம், அப்புறம் helical pathம் இருக்கலாம். பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் எப்போ வரும், 0 டிகிரி ஆர் 180 டிகிரி என்டர் ஆகும்போது. சர்க்குலர் பாத் எப்போ வரும், 90 டிகிரி இருக்கும்போது வரும். ஹெலிக்கல் எப்போ வரும், மீதி எல்லா ஆங்கிள்ஸ்க்குமே, இந்த ஆங்கிள்ஸ் இல்லாம வேற எந்த ஆங்கிள் அனுப்பினாலும் ஹெலிக்கல் பாத் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் பத்தி கொடுக்கல, ஆனா ஹெலிக்கலும் வரலாம், சர்க்குலர் மோஷனும் வரலாம். ஸோ எய்தர் ஹெலிக்கல் ஆர் சர்க்குலர் மோஷன். ஒரு ஹாரிசான்டல் ஒயர் இருக்கா, அதுல கரண்ட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுதான். ஸோ இது ஈஸ்டர்ன் வச்சுக்கலாம், இது வெஸ்டர்ன் வச்சுக்கலாம், இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுதான். இந்த ஒயருக்கு கீழே மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா இருக்குங்க, மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். மியூ நாட் வேல்யூ வந்து 4 பை இன்டூ 10⁻⁻7 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 100,
by 2 pi into distance பாருங்க 4. ஸோ இது கேன்சல் பண்ணுங்க 2s are இது 2s are 1 by 2 வருங்க. 1 by 2 நீங்க 0.5 எழுதிக்கலாம் into இது 10 power minus 5 டெஸ்லா அப்படின்னு வரும். இது நீங்க 5 into 10 power minus 6 எழுதிக்கலாம். அப்புறம் டைரக்ஷன் பாருங்க, இது நீங்க டைரக்ஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டைரக்ஷன் பத்தி சொன்னேன். ஸோ இங்க காமிக்க முடியாது, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணா சவுத் வேர்டன் வந்துச்சு, தேர்ட் ஆப்ஷன் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். ஆம்பியர் சர்க்கியூட்ல மேல கேட்கறாங்க, இன்டெகிரல் பிடிஎல் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியுங்க, க்ளோஸ்ட் இன்டெகிரல்னு சொல்லுவாங்க. பிடிஎல் பண்ணீங்கன்னா மியூ நாட் இன்டூ ஐ இன்சைடு அப்படின்னு ரிலேஷன் இருக்கும். ஸோ இங்க மியூ நாட் இன்டூ ஐ இன்சைடு, ஐ இன்சைடு பாத்தீங்கன்னா இந்த லூப் மேலதான் இந்த இன்டெகிரேஷன் பண்றாங்க. ஸோ ஐ இன்சைடுனா இந்த ரெண்டு கரண்ட் எடுத்துக்கணும். ஆனா இந்த ரெண்டு கரண்ட்மே ஆப்போசிட்டா இருக்குங்க. ஸோ ஆப்போசிட்டா இருந்தா சப்ராக்ட் பண்ணுவோம், 2 - 1 அப்படின்னு பண்ணுவோம். ஸோ மியூ நாட் இன்டூ 1 அப்படின்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கான், ரெண்டுக்குமே ஈக்குவல் சார்ஜ் இருக்கான், அண்ட் ஆக்சலரேட்டட் த்ரூ த சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ரா தான், அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்குமே சர்க்குலர் ரிவால்வ் ஆதான், ரேடியஸும் பண்ணுதான் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். ரேஷியோ ஆஃப் மாசஸ் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஸ்பீட் கொடுத்தா ஃபார்ம்ல வந்து எம்பி பை பிக்யூன்னு போடுவோம். இதே மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா பாருங்க, எம்பி பதிலா நீங்க மொமெண்டம்னு போட்டுக்கலாம். ஸோ பி பை பிக்யூன்னு போடுவோம். ஒருவேளை கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜி. மொமெண்டமே இப்படி எழுதிக்கலாங்க, ரிலேஷன் இருக்கு மொமெண்டமுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். மொமெண்டம் வந்து ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜி பை பிக்யூன்னு எழுதுவோம். ஒருவேளை ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா ஸோ ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜி பதிலா சார்ஜ் இன்டூ ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ q இன்டூ v நாட் பை bq அப்படின்னு ஃபார்ம்ல இருக்குங்க. ஸோ இதுதான் ரேடியஸோட ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. இங்க சார்ஜஸ் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ q சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சேம் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ரேடியஸ் கவனிச்சிங்கன்னா மாஸ் ரூட் ஆஃப் மாஸ் மேல டிபெண்ட் ஆகும். ரேடியஸை டிவைட் பண்ணுங்க, r1 by r2 is equal to root of m1 by root of m2. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும், அதனால இப்படி டிபெண்ட் ஆகும். ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 2/3 is equal to root of m1 by m2. அவங்க மாஸ் ரேஷியோ கேட்கறாங்க, இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4/9 is equal to m1 by m2ன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஒரு எலக்ட்ரான் வந்து இவ்வளவு வெலாசிட்டில மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆதான், அது மேல ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. பாருங்க, வெக்டர் ஃபார்ம் கொடுத்தா நீங்க ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார்ம்ல தான் போடணும். F bar is equal to q into v bar cross b bar. நீங்க வெக்டர் ஃபார்ம்ல போடும்போது கேர்ஃபுல்லா இருங்க, எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கோ அது போடணும். q பதிலா இங்க -e போடணும். இது கிராஸ் ப்ராடக்ட்ல டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம், ijk. ஃபர்ஸ்ட் இங்க வெலாசிட்டி இருக்குங்க, வெலாசிட்டி தான் போடணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் போடக்கூடாது, போட்டா மிஸ்டேக் ஆகும். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க 3, 5, 0 k காம்போனன்ட் இல்ல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க 6, 4 k காம்போனன்ட் இல்ல. ஸோ இது டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணுங்க, k கேப் இன்டூ 12 - 13 வரும், இது -18 வரும். ஸோ 18 மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்க பிளஸ் ஆயிடும், 18e k கேப் அப்படின்னு வரும். பாருங்க, இது பாசிட்டிவா இருக்கு, k கேப் இருக்கு, பாசிட்டிவ் z டைரக்ஷன் இருக்கும். ஃபோர்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 18e இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். 173 பாருங்க, ஒரு ஒயர்ல கரண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஒயரோட லென்த் கொடுத்துருக்காங்க, அந்த ஒயர் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஃபோர்ஸ் வந்து பில் sin theta. ஃபோர்ஸ் பாருங்க 7.5 is equal to மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா 2, கரண்ட் வந்து 5, லென்த் வந்து 1.5 sin theta. இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும், இந்த தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். 1.5 5s are 7.5, இந்த 5 கேன்சல் ஆகும். 1/2 வந்து sin thetaன்னு வரும். தீட்டா வந்து என்ன வரும்னா 30 டிகிரின்னு வரும். ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்கா, இன்ஃபைனைட் லாங்கா. ஸோ இன்ஃபைனைட்ல இருந்து இதுல கரண்ட் வருதுங்க, இங்க இருந்து மறுபடியும் இன்ஃபைனைட்டுக்கு போகுது. ஸோ இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, இந்த பாயிண்ட் கிட்ட என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒயர்னால பாருங்க, அந்த ஒயரை நான் இங்க டிரா பண்ணிக்கிறேன். ஸோ பி வந்து இங்க இருக்கு, அது வந்து எவ்வளோ ஆங்கிள் இங்க பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 120. ஸோ இது வந்து ஹாஃப் இருக்கும், 60 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இன்ஃபைனைட்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுங்க, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயருக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீமையும் இந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ஆங்கிள்ஸ் கிரியேட் ஆகும். இது வந்து θ1 சொல்லிக்கலாம், இது வந்து θ2 அப்படின்னு சொல்லிக்கலாம். இது 90 டிகிரிங்க, இது பெர்பெண்டிகுலரா போகணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, இந்த மாதிரி θ1 θ2 தெரிஞ்சு ஆர் தெரிஞ்சா இந்த ஒயர்னால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபார்முலா மியூ நாட் I by 4 pi r sin θ1
பிளஸ் சைன் தீட்டா 2 மியூ நாட் ஐ பை 4 பை. அவங்க இந்த ஆர் கொடுக்கல, இந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இதுல தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டில கண்டுபிடிக்கணும். இந்த ஃபிகர்ல பாருங்க சைன் 60 யூஸ் பண்ணலாம். சைன் 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். இது வந்து ஹைபாட்டனியூஸ். சைன் 60 வந்து √3/2, ஆர் வந்து √3/2 டி அப்படின்னு வரும். அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தீட்டா 1 பாருங்க, இது 90, இது 60. தீட்டா 1 என்ன இருக்குன்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் போடுங்க. தீட்டா 1 கண்டிப்பா 30 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த இன்ஃபைனைட்னு சொல்றாங்கல்ல, இன்ஃபைனைட்டான ரொம்ப தூரங்க, அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். இன்ஃபைனைட்டையும் இதுவும் கனெக்ட் பண்ணீங்கன்னா தீட்டா 2 கண்டிப்பா 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாங்க. தீட்டா 1 30 டிகிரி பிளஸ் சைன் 90. சைன் 30 வந்து 1/2, சைன் 90 வந்து 1ங்க. மியூ நாட் ஐ பை 4 பை √3/2 டி இன்டூ 3/2 அப்படின்னு வரும். பாருங்க 2 கேன்சல் பண்ணிக்கலாம். √3 இந்த 3 கேன்சல் பண்ணா √3 மேல வருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து மியூ நாட் ஐ √3/4 பை டி அப்படின்னு வரும். ஸோ இதனாலையும் அதே வேல்யூ தான் இருக்குங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே இன்டூ 2 போடக்கூடாது, டைரக்ஷனும் பாத்துருங்க. ஸோ இதுல கரண்ட் இப்படி வருதா, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இன்வெர்ட் வரும். இதனாலையும் பாருங்க கரண்ட் இப்படி போகுதா, தம் இங்க வைங்க, உங்க ஃபிங்கர்ஸ் இங்க இன்வெர்ட் தான் இருக்கும். இதனாலையும் இன்வெர்ட் தான் வரும், இதனாலையும் இன்வெர்ட் தான் வரும். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு கேட்டா ஒரு வயர்னால இவ்வளோ இன்டூ 2 போடுங்க. ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா மியூ நாட் ஐ √3/2 பை டி அப்படின்னு வரும். 4th ஆப்ஷன் வரும். வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆகும்போது என்ன பாத் வரும்னு கேட்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த சார்ஜுக்கு 2 காம்போனன்ட்ஸ் அலாங் ஒன்று, இது பேரலல் காம்போனன்ட் சொல்லுவோம், இது வி சைன் தீட்டான்னு சொல்லுவாங்க. இது பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வி காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா ஸோ வி வெலாசிட்டியில் இப்படி என்டர் ஆகுங்க, தீட்டா ஆங்கிள் என்டர் ஆகும். ஸோ இந்த வியை நம்ம ரிசால்வ் பண்ணலாம். அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வி சைன் தீட்டா, பெர்பெண்டிகுலர் வி காஸ் தீட்டா. இந்த மாதிரி 2 காம்போனன்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெலிக்கல் பாத் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு இன்ஃபைனைட் லாங் வயர் இருக்கான். ஸோ இன்ஃபைனைட்ல இருந்து கரண்ட் இப்படி வருதான், அப்புறம் இங்க ஒரு செமி சர்க்குலர் ரிவால்வ் ஆகுது, மறுபடியும் ஸ்ட்ரெயிட் வயர்ல இன்ஃபைனைட்டுக்கு போகுதான். இங்க சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா இன்ஃபைனைட்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு வயர் ஆகும், அப்புறம் இது ஒரு செமி சர்க்கிள், அப்புறம் எஸ்ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் ஒரு வயராகவும் எடுத்துக்கணும். இப்போ இன்ஃபைனைட்ல இருந்து எக்ஸாக்ட்லி இது வரைக்கும் இந்த கியூ வரைக்கும் ஒரு வயர் எடுத்துக்கோங்க. அதனால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஸோ ஒரு இன்ஃபைனைட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க எண்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆகுதுல அதே லெவல்ல ஒரு பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க டைரக்ஷன் பாத்தீங்கன்னா கரண்ட் இப்படி இருக்குல்ல, இங்க தம்பு இங்க வைங்க, ஃபிங்கர்ஸ் வந்து இன்வெர்ட் வரும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்வெர்ட் இருக்கும். இது வந்து நான் B1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க செமி சர்க்கிள், இதுல இருந்து கரண்ட் இப்படி வரும். செமி சர்க்கிள்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா half ஆஃப் நமக்கு ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம்ல தெரியுங்க, மியூ நாட் ஐ பை 2 இன்டூ ரேடியஸ். இது செமி சர்க்கிள்னால ஃபுல் சர்க்கிள்க்கு half இருக்கும். அதுவும் பாருங்க உங்க கரண்ட் இப்படி வருதா, உங்க ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணுங்க. தம் பாத்தீங்கன்னா இங்க இன்வெர்ட் வரும், ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணும். அப்புறம் மறுபடியும் இதுல பாருங்க கரண்ட் இப்படி போகுது. ஸோ மறுபடியும் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இன்ஃபைனைட்ல எண்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே லெவல்ல இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. ஸோ இந்த வயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே ஃபார்ம்ல தாங்க, மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் தான் வரும். ஏன்னா பாதி இன்ஃபைனைட் லாங் வயர். டைரக்ஷன் பாருங்க, தம்ம இந்த டைரக்ஷன் வைங்க, இங்க ஃபிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இன்வெர்ட் வரும், இதுவும் இன்வெர்ட் தான் வரும். ஸோ மூணுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கும், மூணுமே ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஒரு ஒயர் இருக்காங்க, அந்த ஒயரோட லென்த்தே 6 சென்டிமீட்டர்ஸ் தானே. ஸோ இதுல கரண்ட் வந்து 5 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா இந்த ஒயரோட எண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஸோ இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஒயருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுங்க. ஸோ இது ஃபுல்லா 6ஆ, கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்குங்க, இதுவும் 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இது 5 இது 5. ஸோ சிமெட்ரிக்கலா இருக்கு பாருங்க. நீங்க பெர்பெண்டிகுலர் லென்த் போட்டீங்கன்னா இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். இது 3 இது 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டா 1 சொல்லுவோம், இது வந்து தீட்டா 2 அப்படின்னு சொல்லுவோம். இது 3, ஹைபோடெனியூஸ் பாருங்க 5. கண்டிப்பா இது வந்து பித்தாகரஸ் தியரம் போட்டீங்கன்னா இது 4ஆ இருக்கும். அவ்வளவுதான். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டா ஃபார்முலா வந்து மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். ஆர் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒயர்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் 4 சென்டிமீட்டர். ஸோ அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணும். அப்புறம் ஃபார்முலா வந்து
இன்டூ சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டா 2. மியூ நாட் பை 4 பை பதிலா நீங்க 10 பவர் மைனஸ் 7 அப்படின்னு போட்டுக்கலாம். கரண்ட் பாருங்க 5 ஆம்பியர் பை டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர், அது நீங்க 4 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் எழுதிக்கலாம். அப்புறம் சைன் தீட்டா 1, சைன் தீட்டா 1 பாருங்க இந்த ஃபிகர்ல இருந்து சைன் தீட்டா 1 வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். 3/5 அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் இந்த ஃபிகர்லயும் பாருங்க sin theta 2 னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், அதுவும் 3/5 தான். இது கேன்சல் பண்ணுங்க 10 பவர் மைனஸ் 5, இது 6/5 வரும். இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிடும். இன்டூ 6, அப்புறம் கீழே வந்து 4 வரும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3/2, 3/2 வந்து 1.5 எழுதிக்கலாம். இன்டூ 10 பவர் மைனஸ் 5 டெஸ்லா. ஜென்ரலா நீங்க ஒரு ப்ராப்ளம் பண்ணீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ்ல போட்டு பண்ணீங்கன்னா எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு ஆன்சர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெஸ்லால தான் வரும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட்ஸ் டெஸ்லா. ஆனா இங்க பாருங்க காஸ்ல கேட்குறாங்க. ஸோ ஒரு ரிலேஷன் இருக்குங்க. 1 காஸ் வந்து 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ அதனால இங்க இதை எப்படி பண்ணிக்கலாம்னா 1.5 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 நீங்க இப்படி எழுதிக்கலாம். 10 பவர் மைனஸ் 1 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா. ஆன்சர் வந்து அவங்க காஸ்ல கேட்குறாங்க. இதை நீங்க 1 காஸ் எழுதிக்கலாம். 10 பவர் மைனஸ் 1 இதுக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.15 காஸ் அப்படின்னு வரும். தேர்ட் ஆப்ஷன் வரும். இந்த கொஸ்டின் பாருங்க, புரோட்டான், நியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல் என்றாதான். புரோட்டான் பாருங்க H பிளஸ், ஹைட்ரோஜன்ல ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு அதுதான் நம்ம புரோட்டான் சொல்லுவோம். அதுக்கு அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பரும் 1. நியூட்ரான் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரோஜன், அதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1 தான், ஆனா மாஸ் நம்பர் வந்து 2. அதுல வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துருவாங்க, அது சார்ஜ் வந்து பிளஸ் E இருக்கும். ஆல்பா பார்ட்டிகல், ஆல்பா பார்ட்டிகல்னா ஹீலியம்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டா அது ஆல்பா பார்ட்டிகல். ஸோ அதுக்கு மாஸ் நம்பர் வந்து 4. இது எல்லாமே சேம் கைனடிக் எனர்ஜில என்ட்ராதான். ரேடியஸ் ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள்ஸ்ல மூவ் ஆதான், ரைட் ஆங்கிள் மூவ் ஆனதான் சர்க்கிள்ல மூவ் ஆக முடியும். ஸோ எனிவே ரேடியஸ் ரேஷியோ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டா ஃபார்ம்ல வந்து நம்ம இப்படி எழுதுவோம். ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜி பை BQ. எங்க கைனடிக் எனர்ஜி சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2வும் சேம் தான். இது பாருங்க, ஒரு புரோட்டான் வந்து என்ட்ராதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல 30 டிகிரில என்ட்ராதான். ஸோ இப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சார்ஜ் வந்து 30 டிகிரில என்ட்ராதான். ஸோ அதோட வெலாசிட்டி வந்து 30 டிகிரில என்ட்ராதான். ஸோ இந்த வெலாசிட்டியை நீங்க ரிசால்வ் பண்ணீங்கன்னா அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது V cos 30 ஆகும். பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் V sin 30 ஆகும். இந்த V sin 30 வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, அதனால தான் அது சர்க்குலர் ரிவால்வ் ஆகும். ஆனா இந்த V cos 30னால முன்னாடி போகும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன மோஷன் வரும்னா ஹெலிக்கல் மோஷன் வரும். இப்படி ரிவால்வ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஹெலிக்கல் மோஷனோட ரேடியஸ் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஃபார்ம்ல ஆஸ் யூஷுவல்ங்க MV பை BQ தான். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற வெலாசிட்டினால தான் அது சர்க்கிளே ரிவால்வ் ஆகும். V பதிலா V sin 30 போடணும் பை BQ. ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹெலிக்கல் பாத்துக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு. MV sin தீட்டா, தீட்டா வந்து Vக்கும் Bக்கும் நடுவில் ஆங்கிள் பை BQ. ஸோ இது புரோட்டான் சொல்லியிருக்காங்க. புரோட்டானோட மாஸ் பாத்தீங்கன்னா 16 இன்டூ 10 பவர் மைனஸ் 28 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்பீட் வந்து 3 இன்டூ 10 பவர் 5, sin 30 வந்து 1/2. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 0.3, ஸோ 3 இன்டூ 10 பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். சார்ஜ் வந்து 16 இன்டூ 10 பவர் மைனஸ் 20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 3 கேன்சல் பண்ணுங்க, 16 கேன்சல் ஆகும். இது வந்து 0.5 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் அப்படின்னு வரும். 10 பவர் மைனஸ் 2 மீட்டரை நீங்க சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ 0.5 சென்டிமீட்டர்னு வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல 2 செமி சர்க்கிள் இருக்கான். ஒன்னு பெரிய செமி சர்க்கிள், இன்னொன்னு சின்ன செமி சர்க்கிள். இதுல கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இப்போ சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இது செமி சர்க்கிள்ங்க. செமி சர்க்கிள்னால சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து half of mu naught so I by 2 இன்டூ அதோட ரேடியஸ் பாருங்க R2. ஸோ இந்த ஒயர்னால இங்க இப்படி இருக்கும். டைரக்ஷன் பாருங்க, கரண்ட் டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க, தம் இன்வர்ட் வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த இடத்துல இன்வர்ட் இருக்கும். இது வேணா B2ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஸோ கரண்ட் இப்படி போயிட்டு பாருங்க இப்படி வருது. ஸோ இந்த செமி சர்க்கிள்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். 1னால பாத்தீங்கன்னா அதுவும் செமி சர்க்கிள் தான். ஸோ half of mu naught I by 2 அதோட ரேடியஸ் பாருங்க R1. ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்குமோ பாருங்க, கரண்ட் டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ். தம் பாத்தீங்கன்னா இங்க இன்வர்ட் இருக்கும். ஸோ இதுவும் இன்வர்ட் தான். கவனிங்க, ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல தான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 4th ஆப்ஷன் வரும்.